விவேகானந்தரின் நீதி கதைகள். ஒரு நாள் ஒரு பெரிய மகாராஜா காட்டுக்கு வேட்டையாட போனாராம். அப்போ காட்டுல ஒரு துறவியை சந்திச்சாரு. அந்த துறவி மன்னருக்கு வேட்டையாடக்கூடிய நுணுக்கங்கள் பத்தி நிறைய சொல்லி கொடுத்தாரு. அதை கத்துக்கிட்ட மன்னர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. அதுக்கு பிராச்சித்தமா அந்த துறவிக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கணும்னு மன்னர் நினைச்சாரு. தன்னோட விருப்பத்தையும் அந்த துறவி கிட்ட சொன்னாரு. ஆனா அந்த துறவியோ எனக்கு எதுவும் வேண்டான்னு மறுத்தாரு. இந்த காட்டுக்குள்ள இருக்கிற மரங்கள் தனக்கு தேவையான கனிகளை கொடுக்குது, இங்க இருக்கிற நீரோடைகள் தூய்மையான நீரை கொடுக்குது, இங்க இருக்கிற குகையில தங்குறதுக்கு போதுமான இடங்கள் இருக்கு, எனக்கு தேவையானது எல்லாமே இந்த காட்டுக்குள்ள இருக்கு, அதனால நீங்கள் கொடுக்கிற பரிசு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த துறவி மன்னர்கிட்ட சொன்னாரு. இருந்தாலும் மன்னர் அந்த துறவியை வற்புறுத்தி தன்னோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த அரண்மனையில பொன்னும் மணியும் பல்வேறு அலங்கார பொருட்களும் இருக்கிறத பார்த்து அந்த துறவி ஆச்சரியம் அடைஞ்சாரு. அந்த அரசர் துறவிய ஒரு இடத்துல அமர வச்சுட்டு ஒரு மூளைக்கு போய் நின்று இறைவனை பார்த்து தனக்கு இன்னும் மிகுந்த செல்வமும் ஆடை ஆபரணங்களும் வேணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்ய தொடங்கினாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த துறவி உடனே எழுந்து வெளியே போறதுக்கு முயற்சி பண்ணாரு. அதை பார்த்த அந்த அரசர் துறவி பின்னாடியே போய், ஐயா நில்லுங்க, நான் கொடுக்க நினைச்ச நன்கொடைய வாங்காமையே போறீங்களே அப்படின்னு கேட்டாரு. அந்த துறவி அரசரை பார்த்து, மன்னவனே, நான் பிச்சைக்காரரிடம் எதையும் இறப்பதில்லை, உன்னால் எனக்கு என்ன கொடுக்க முடியும்? நீயே பொழுதெல்லாம் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறாய், உன்னோட அன்பை வெளிப்படுத்தும் முறை இதுதானா அப்படின்னு அரசர்கிட்ட சொல்லிட்டு அவர் திரும்ப காட்டுக்கே போயிட்டார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிரார்த்தனை முறை மாறவே இல்லை. எப்பவும் கடவுள்கிட்ட வேண்டும் போது எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு வேண்டதை விட்டுட்டு அதிகப்படியான அன்பை கொடுன்னு வேண்டணும். இதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் விவேகானந்தர் இந்த மாதிரி ஒரு கதையை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு.